பகவத்கீதை உண்மையுருவில் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதரோட மொழிபெயர்ப்பு பொருளுரை. அதுல 4வது அத்தியாயம் உன்னத அறிவு, அதை பார்த்துட்டு வரோம். 9வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப 4வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துல இருந்து கன்டினியூ பண்ணுவோம். ஸோ எதுக்கு கிருஷ்ணர் வராரு, எப்ப கிருஷ்ணர் வராரு, அவரோட பிறப்பு, செயல்களை, உன்னதம், திவ்யம்ங்கிறத நம்ம புரிஞ்சுட்டா நம்மளுக்கு என்ன பலன், இது எல்லாமே நம்ம போன 3 ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். இப்போ 10வது ஸ்லோகம் பார்ப்போம். எதை விடணும், 3 முடிச்சுன்னு சொல்றோம் இல்லையா. ஆக்சுவலா இந்த ஸ்லோகப்படி அந்த 3 முடிச்ச எதை அது எந்த அந்த 3 முடிச்சு அதை எப்படி நம்ம அவிழ்க்கணும் அப்படிங்கறத பார்ப்போம். வீதராக பய க்ரோதா மன்மயா மாம் உபாஸ்ரிதாஹ பஹவோ ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதாஹ. ஓகே, யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி, படிங்க. ஸ்லோகம் 10. பட்டுதல், பலம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுவதும் என்னை சரணடைந்த பற்பல நபர்கள் என்னை பற்றிய அறிவால் இதற்கும் தூய்மை அடைந்துள்ளனர். இவ்வாறாக அவர்கள் எல்லோரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்கள். மேலே கூறப்பட்டுள்ளபடி பௌதிகத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் பரமபூர்ண உண்மையின் இயக்கத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். உடலை சார்ந்த வாழ்வில் பட்டுக் கொண்டுள்ள மக்கள் பரமன் எவ்வாறு ஒரு நபராக இருக்க முடியும் என்பதை அறிவது ஏறக்குறைய அசாத்தியமாகும். ஏனெனில் அவர்கள் அந்த அளவுக்கு பௌதிகத்தில் மூழ்கியுள்ளனர். பூர்ண அறிவுடனும் நிச்சயமான ஆனந்தத்துடனும் அறிவற்ற திவ்யமான உடையோடு இருக்கக்கூடும் என்பதை இத்தகைய பௌதிகவாதிகள் கற்பனை செய்து கொண்டு பார்க்க முடியாது. பௌதிக கண்ணோட்டத்தில் உடல் அழிவுக்கு உட்பட்டது, அறியாமை நிறைந்தது, துன்பம் மயமானது. எனவே சாதாரண மக்களிடம் பகவானின் தனிப்பட்ட அனுபவத்தை பற்றி கூறும்போது அவர்கள் அதே உடல் உணர்வையே மனதில் கொண்டுள்ளனர். ஜட உலகில் இருக்கும் அத்தனை மக்கள் பிரம்மாண்டமான பௌதிக தோற்றத்தையே கடவுளாக நினைக்கின்றனர். எனவே கடவுளுக்கு உண்மையில்லை என்று கூறுகின்றனர். ஜடத்தில் நிறைந்திருக்கும் காரணத்தால் முக்திக்கு பிறகும் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்னும் கருத்து அவர்களை உற்சாகப்படுகின்றது. தனித்தன்மையும் இயக்கத்தோடும் ஆன்மீக உலகிலும் உண்டு என்பதை அவர்கள் செவியுறும்போது மீண்டும் விரக்திகளாவதை எண்ணி அச்சமுற்று அறிவை சூழ்நிலை ஐக்கியமாகி விட விரும்புவது இயற்கையே. ஆத்மாக்களை கடனை கடந்த புள்ளிகளுக்கு ஒப்பிடுகின்றனர். வியக்கத்தை வைத்தமின்றி அடையக்கூடிய ஆன்மீக உணர்வு உச்சப்பக்குவம் உள்ளவர்கள். ஆன்மீக உணர்வு பக்குவம் உள்ளவர்கள் பயம் கொண்ட நிலை இது. இது மட்டுமின்றி ஆன்மீக நிலை என்று ஒன்று இருப்பதையே புரிந்து கொள்ள முடியாத பலரும் உண்டு. அற்பன கொள்கைகளாலும் வெவ்வேறு தத்துவ அனுமானங்களின் முரண்பாடுகளாலும் மிகுந்த குழப்பப்பட்டு இவர்கள் வெறுப்பும் கோபமும் கொண்டு உயர்ந்த காரணம் எதுவும் கிடையாது. அனைத்தும் இருவேறு சூழ்நிலைகளில் அவர்கள் முட்டாள்தனமாக முடிவெடுக்கின்றனர். இத்தகைய மக்கள் நோயுற்ற வாழ்க்கை வாழ்கின்றனர். சிலர் பௌதிகத்தில் அதிக பட்டுதல் கொண்டிருப்பதால் ஆன்மீக உறவை கண்டு கொள்வதில்லை. சிலர் உயர் ஆன்மீக உள்ளத்துடன் இரண்டாக கலக்க விரும்புகின்றனர். வேறு சிலர் பலவித ஆன்மீக அனுபவங்களினால் விரக்தியுற்று கோபமடைந்து எதையுமே நம்பாதவர்களாக உள்ளனர். இந்த கடைசி வகுப்பை சேர்ந்தவர்கள் போதை பொருட்களிடம் தஞ்சமடைகின்றனர். இவர்களின் உணர்ச்சிபூர்வமான கற்பனைகள் சில சமயங்களில் ஆன்மீக தரிசனங்களாக ஏற்கப்படுகின்றன. ஆன்மீக உணர்வை புறக்கணித்தல், ஆன்மீக தத்துவத்தை கண்டு பயப்படுதல், இலக்கியங்கள் சூழ்நிலைக்கான எண்ணம், பற்றுதலின் நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும். தடமாற்றம் கொண்ட வாழ்வில் இந்த 3 நிலைகளிலிருந்து விடுபடும் பக்தி தோன்றிய விடுதலையும்
முறைகளையும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக முறையில் வழிகாட்டலின்படி கடைபிடித்து பகவானுடன் முழுமையாக தொடர்பு வேண்டும். பக்தி தொண்டின் இறுதி நிலை வாழ்வ இறைவனின் மீதான திவ்யமான அன்பு என்று அறியப்படுகின்றது. பக்தி தொண்டு குறித்த விஞ்ஞானத்தை விளக்க பக்தி ரசாயன செய்து என்னும் நூலின்படி ஆது ஷரத்தா தமக சாது சங்கோ பஜன கிரியா ததோநந்த நிவృత్తి ஸ்யாத் ததோநிஷ்டா ருசிஸ்தரக அதாசக்திஸ்ததாபாவஸ்தரக பரமே பிரேமா யுதம் சரி சாதகாரம் அயம் பிரேம பிராது வாழ்வே அம்பேத்கர் முதலில் ஒருவன் தன் உணர்வுக்கான ஆரம்ப ஆவலை பெற்றிருக்க வேண்டும். இன்று அவனை ஆன்மீகத்தில் முன்னோர்களுடன் உறவு கொள்ள முயற்சிக்கும் நிலைக்கு கொண்டு வரும். அடுத்த நிலையில் உயர்ந்த ஆன்மீக குருவிடம் தீட்சை பெறும் ஆனந்த நிலம் பக்தர் அவரது கண்காணிப்பின் கீழ் பக்தி தொண்டினை தொடங்குகின்றான். ஆன்மீக குருவின் வழிகாட்டின் கீழ் பக்தி தொண்டை செயலாற்றுவதால் வாழ்வின் அல்லாத பட்டுதல்களிலிருந்து விடுபட்டு தன் உணர்வில் உறுதி பெற்று பூர்ண புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி கேட்பதில் ருசியை காண்கிறான். இந்த ருசியானது கிருஷ்ணனின் மீது பற்றுமை கொள்ளும் நிலைக்கு கொண்டு செல்கிறது. அந்நிலை முதிர்ச்சி பெறும்போது திவ்யமான இறையன்பின் ஆனந்த நிலையான பாவ நிலையை அடைகிறது. அந்த இறையன்பின் உண்மையான நிலையை பிரேமை எனப்படும். அதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்த நிலையாகும். அந்த பேர்மை நிலையில் நம்மால் இறைவனின் அன்பு தொண்டு இடையராக ஈடுபட்டுள்ளார். எனவே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக முறையில் வழிகாட்டலின் கீழ் பக்தி தொண்டினை பயிற்சி செய்வதால் எல்லா விதமான வாழ்விக பற்றுதல் ஆன்மீக தனித்துவத்தை கண்ட பலம் சூரியவாத தத்துவத்தின் கிடக்கி ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உண்மையான நிலையை அடைய முடியும். அதன் பின் இறுதியில் பரம புருஷனின் திருநாட்டை சென்றடையலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி, மியூட்ல போட்டிருந்ததுனால நான் பேசுனது கேட்கல. சாரி. ஹரே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் வீத ராக பய குரோத. சோ 3 விஷயங்கள் சொன்னோம் பாத்தீங்களா, 3 முடிச்சுகள்னு அதை நம்ம அவிழ்த்தரணும் பெர்மனண்டா. என்னென்னலாம் வீத அப்படின்னா விட்டுறது, எதெல்லாம் விடணும்? வீத ராக, வீத பய, வீத குரோத. ஸோ வீத ராகன்னா என்னன்னா அட்டாச்மெண்ட் அர்த்தம், பற்றுதல். நம்ம ஏதோ ஒரு மேல பற்றுதல் வச்சிருக்கிறோம், இல்ல பல விஷயங்கள் பற்று வச்சிருக்கோம் அப்படின்னா அது உடனடியா நம்மளால அந்த பற்றுதல்கள் இருந்து வெளியில வர முடியாட்டி கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பகவானோட அனுகிரகத்தால, அவரோட அனுகிரகம் நம்மளுக்கு பூர்ணமா எப்பவுமே இருக்குது. அந்த பூர்ணத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம அவர்கிட்ட பிரேயர் பண்ணணும். டெய்லிக்கும் பிரார்த்தனை பண்றது, சாண்டிங் பண்றது, இந்த மாதிரி ஹரிகதை கேட்கறது, அதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னாலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எது மேல எல்லாம் பற்றுதல் வச்சிருக்கோமோ, லௌகீக விஷயங்கள்ல சொல்றேன், நம்ம ஆன்மீக விஷயங்கள் பக்தி சம்பந்தப்பட்டதுல பற்றுதல்கள் அதிகமா வைக்கணும், பேராசை அதிகமா படணும். ஆனா ஆன்மீகம் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல எல்லாமே நம்ம அது வெளியில வரணும். வீத ராக. வீத பய அப்படின்னா நம்ம ஒரு விஷயங்கள்ல பயம் வச்சிருக்கோம். முக்கியமா இந்த ஸ்லோகம் வரும், ஸ்வல்ப அபியஷ்ய தர்மஷ்ய திராயத்தே மகதோ பயாத். பெரிய பயம் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து உன்னை விடுபட வைக்கிறேன். இந்த பாதையில எந்த ஒரு லாஸுமே இல்லை, உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லி, நேக அபிக்கிரம நாசஸ்தி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவார் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கிட்ட. சோ இந்த பாதையில அப்படிங்கறது நம்ம பக்தி மார்க்கம் இல்லையா? பக்தி மார்க்கத்துல எந்த ஒரு லாஸுமே கிடையாது. நீங்க எவ்வளவு பண்ணியிருந்தாலுமே இந்த ஜென்மத்துல நம்மளால பரிபூர்ணமா பண்ண முடியலன்னாலும் கூட அடுத்தது எந்த ஜென்மம் எடுக்கிறோமோ, அது மனுஷ ஜென்மமா இருந்தா ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும், அனுகூலியமா இருக்கும். மனுஷ ஜென்மம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கஷ்டம்தான். ஏன்னா பிரகலாத் மகாராஜ் நம்ம ஸ்ரீமத் பகவத்லயே சொல்லும் போது எத்தனையோ ஜென்மங்கள், அதாவது எத்தனையோ ஜீவாக்கள் இருக்கு, ஜீவாத்மாக்கள் எத்தனையோ உடல்கள்ல சரீரங்கள்ல இருக்கு இல்லையா? 8.4 மில்லியன் ஸ்பீஷீஸ் இருக்கு, அவ்வளோ வகையான ஸ்பீஷீஸ் இருக்கு, ரகங்கள் இல்லையா, உடல்கள். ஆனா
நம்ம மனுஷ உடல்ல வரும்போதுதான் தேவி தேவர்கள் உடல்ல கூட அது வந்து அனுகூலமா இல்ல. மனுஷங்க உடல்ல இருக்கும்போது சாதாரணமாலே தடிக்க விழுந்தா நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்துரும். இப்படின்னு திரும்பினா ஒரு துன்பம், இப்படி நெக்கு புடிச்சுக்கும், இப்படி திரும்பணும், வேகமா திரும்பணும், கழுத்து புடிச்சுச்சு, அது ஒரு வாரத்துக்கு பிரச்சனை கொடுக்குது. நல்லாதான் இருக்கிறோம், ஆனா யாரோ ஒருத்தர் கேக்குறாங்க, நல்லா இருக்கிறதுன்னு சொன்னோம், கண்ணுப்பட்டு போயிருச்சு அப்படிங்கிறோம், உடனே நம்மளுக்கு சிக்காயிருச்சு, உடம்பு சரியில்லை. நான் ஏதோ ஒண்ணு ஆதி ஆத்மீக அல்லது ஆதி பௌதிக அல்லது ஆதி தெய்வீக அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை நம்மனாலேயோ நம்மளோட மனசுனாலேயோ, நம்மனாலேன்னா நம்ம உடல் மூலியமாவோ நம்மளோட மனம் மூலியமாவோ ப்ராப்ளம் வருது. பக்கத்துல இருக்கிற சில ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமா ப்ராப்ளம் வருது. இல்லைன்னா அந்த நேச்சர் இயற்கை மூலியமா பிரச்சனை வருது. சோ பிரச்சனையிலிருந்து நம்மளால தப்பிக்கவே முடிய மாட்டேங்குது. அதுதான் பௌதிக லோகத்தோட ஒரு இயற்கை குணமே. அதுதான் துக்காலயம் அசாஸ்வதம். எப்பவுமே துக்கம் நிறைஞ்ச ஆலயம் பௌதிக லோகம். அதுல இன்பம்ங்கிறது அப்பப்ப வந்து போகுது. சோ பயம்ங்கிறது நேச்சுரலாவே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்துல இல்லைன்னா இன்னொரு விஷயத்துல பயமா இருக்கு. ஒரு நேரம் ரொம்ப தைரியமா இருந்தாலும் இன்னொரு நேரம் பார்த்தா ஏதோ ஒரு நினைச்சு பயம். நம்மளை நினைச்சு நம்ம தைரியமா இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோங்கிறது ஒரு பயம் இல்லையா. அடுத்தது குரோதம், கோவப்படுறது. சோ நம்ம கோவப்படுறது ஒரு போதை மாதிரிதான். போதைங்கிறத விட போதை மூலியமா வர்ற ஒரு நச்சு நம்ம உடல்ல இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி. இந்த சயின்டிஸ்டே ஒரு முறை ஆராய்ச்சி பண்ணி இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்றாங்க, நீங்க 8 செகண்ட் கோவப்படுற அந்த டைம்ல அந்த கெமிக்கல்ஸ் உருவாகிறது பாடியில 8 மணி நேரம் ஆகுமா அந்த டாக்ஸின்ஸ் நம்ம பாடியை விட்டு வெளியில போறதுக்கு. ஒரு 8 செகண்ட் தான் கோவப்பட்டிருப்போம், ஆனா எவ்வளவு நேரம் ஆகுதான், 8 மணி நேரம் ஆகுதான். நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மாமிசம் சாப்பிட்டா 3 நாள் ஆகும் செரிக்கிறதுக்கு, உடல் வந்து கஷ்டப்படும். நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கே அந்த அளவுக்கு ஆகும். ஆரோக்கியம் இல்லாத உடல்ல பிரச்சனை, குடல்ல பிரச்சனைன்னா இன்னுமே ஜாஸ்தி நேரம் ஆகும் அது டைஜஷன் பண்றதுக்கு, ஜீரணம் பண்றதுக்கு இந்த மாமிசத்தை. அதனாலதான் நம்மளுக்கு வந்து அது மாமிசம்ங்கிறது நம்மளோட உணவு கிடையாது, எளிமையா சாப்பிடணுங்கிறது. நம்மளோட வேலைக்கு தகுந்த மாதிரி எளிமையா சாப்பிடணும், கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்றது எதுக்குன்னா, அது சீக்கிரம் ஜீரணமானதான் நம்மளோட உடல்ல இருக்கிற வியாதிகளை வந்து அது குணப்படுத்துறதுக்கு அந்த பிரெயின் வந்து போய் இண்டிகேட் பண்ணும். அடுத்தது எல்லாம் ஓகே, நம்ம அவங்க சாப்பிட்டதெல்லாம் நம்ம செரிச்சிட்டோம், இப்ப வந்து நம்ம உடல்ல இருக்கிற பிரச்சனையை போய் குணப்படுத்துவோம்னு கிருஷ்ணர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. நம்மளோட பாடியே நம்மளை ஹீல் பண்ணும் நம்மளோட நோய்கள்ல இருந்து. நேச்சுரோபதி, ஆயுர்வேதம், இது எல்லாமே அது சார்ந்துதான் இருக்கு. நம்ம பாடி எப்படி நேச்சுரலா ஹீலிங் பண்ணலாம். ஆனா இப்ப எல்லாம் கமர்ஷியல் ஆனதுனால எல்லாமே மருந்து மாத்திரைன்னு கொடுத்துட்றாங்க, அதுலயும் ஏதாவது ஒண்ணு கலந்து கொடுத்துட்றாங்க, அது வேற விஷயம். பட் ஜென்ரலா நம்மளோட பாடி, நம்மளோட நோய் ஏதாவது வருது போகுது. இப்ப காய்ச்சலே நம்மளே பார்த்திருப்போம், ஒண்ணுமே எடுத்திருக்க மாட்டோம். காய்ச்சல் ஒரு வாரமா இருந்திருக்கும், இல்ல இருமல் இருந்திருக்கும், ஒண்ணுமே பண்ணியிருந்திருக்க மாட்டோம் பெருசா. சுடுதண்ணி வேணா குடிச்சிருந்திருப்போம், ஆனா அதுவே சரியா போயிருது. ஏன்னா அதுக்கு உண்டான ஹீலிங் பவர் இருக்கு. அந்த ஹீலிங் பவருக்கு நம்ம கரெக்டான விஷயங்கள் பண்ணணும், நல்லா சாப்பிடுறது, அந்த மாதிரி நம்ம பாக்குறோம், கேள்விப்படுறோம் இல்லையா. சோ இந்த அந்த குரோதம்ங்கிற அந்த இன்டாக்சிகேஷன் அல்லது டாக்ஸின்ஸ் நம்ம பாடியில இருக்கும்போது நம்மள வந்து தமகுணத்துல ரஜகுணத்துலன்னு போட்டுருது நம்ம இல்லையா. நம்ம சத்துவகுணத்துக்கு வந்து விசுத்த சத்துவ குணத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முயற்சி செய்ய வேண்டிய விஷயம். இப்ப சாண்டிங் பண்றது, அந்த ஒவ்வொரு நாமத்தையும் ஹரிநாமத்தையும் நம்ம சொல்லும் போது அந்த நாமத்து மேல நம்மளோட கவனம் முழுக்க ஏற்படும் போது அதுல இருக்கிற குவாலிட்டி, இந்த சாண்டிங்ல இருக்கிற குவாலிட்டியிலேயே நம்மளோட முன்னேற்றம் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்துத்துல சொன்ன அந்த ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா அப்படிங்கிற அந்த 9 நிலை இருக்கு பக்தியில. அது எல்லாமே வந்து படிப்படியா நம்ம அதுல ஒண்ணுல இருந்து ஒன்னொன்னு முன்னேறி போகும்போது அந்த ஜேர்னி எப்படி இருக்கும், பயணம் அப்படின்னா, அந்த ஒரு பக்தனுக்கு சாதகனுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த கடவுள் பகவானோட பிரேமை, அந்த தூய்மையான அந்த பக்திங்கிறது என்ன, அன்பு, பகவான் மேல இருக்கிற அந்த பிரேமை, அந்த அன்பு வந்து வெளிப்படும். இப்ப சுகதேவ் கோஸ்வாமி வந்து பரீட்சித் மகாராஜுக்கு வந்து ஸ்ரீமத் பகவதத்தை சொல்லும் போது
அந்த ஸ்ரத்தையோட பரீட்சித் மகாராஜ் கேட்கிறாரு. அந்த நம்பிக்கை, அந்த அந்த பாகவதம்ங்கிற ஒரு சாஸ்திரம் வந்து அது எவ்வளவு நிஜமான ஒண்ணு. அது வந்து வெறும் சாஸ்திரம்னா எழுதி வச்சுட்டு போறது, ஒரு ஃபார்முலா நான் எழுதி வச்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது. அடுத்த ஜெனரேஷன் வந்து நீங்க அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி ஒரு 10க்கு 10 வாங்கிருங்க, அதுக்கு அடுத்து வர ஜெனரேஷனும் அதே மாதிரி பண்ணுங்க. அது இல்ல சாஸ்திரம். சாஸ்திரம்ங்கிறது உண்மையான விஷயங்களை நம்மளுக்கு புரியும்படி எழுதி வச்சிருக்காங்க. அதுவும் ஃபார்முலா தான், பட் உண்மையான நடந்த நிகழ்வுகளை எழுதி வச்சிருக்காங்க. அதுல நம்ம என்ன கத்துக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத நம்மளுக்கு தெளிவா அதுல சொல்லி இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா நம்ம ஆச்சாரியர் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கணும், குரு நமக்கு கிடைக்கணும், நமக்கு அந்த அளவுக்கு கருணை யாராவது காமிச்சிருக்கணும் இல்லையா? குரு கிடைக்கிறதுக்கு கிருஷ்ணர் கருணை வேணும், கிருஷ்ணர் கிடைக்கிறதுக்கு குருவோட கருணை வேணும். அந்த முதல் கருணை கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு பக்தர்களோட கருணை தேவை. ஸோ இந்த சைக்கிள்ல வந்து நம்ம அந்த கருணை கிடைக்காம விட்டுருச்சு அப்படின்னா இந்த 9 நிலைக்கு நம்ம வரவே முடியாது. இப்ப பரீட்சித் மகாராஜ் ஆல்ரெடி பக்தன், ஆல்ரெடி நம்பிக்கை உள்ளவன் தான். இருந்தாலும் அந்த பக்தி வந்து நம்பிக்கையோட ஒரு சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, வியாசதேவரோட பையன் சுகதேவ் கோஸ்வாமி பாகவதம் சொல்ல போறாருன்னா அந்த ஹியரிங் ப்ராசஸ், அந்த ஸ்ரவணத்துல கேட்கிற விஷயத்துல ஃபுல் நம்பிக்கைய வச்சு கேக்குறாரு. சாது சங்கத்துக்கு வந்து நாரத முனி வந்து போன பிறவியில என்னவா இருக்காருன்னா ஒரு வேலைக்காரியோட மகனா இருக்காரு, அப்பா கிடையாது. சோ ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான். கூட யாரும், கூட பிறந்தவங்களோ நண்பர்களோ யாரும் கிடையாது. இவருக்கும் வெளியில போய் விளையாடணுங்கிற நாட்டம் எல்லாம் கிடையாது. அவர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா சாது சங்கம். அங்க சத்துர்மாசியத்துல வந்து 4 மாசங்கள், அந்த மழை காலத்துல 4 மாசங்கள்ல அந்த சாதுக்கள் எல்லாம் எந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காங்களோ அடுத்த 4 மாசம் வந்து சாத்துர்மாசியம்னா அவங்க போக மாட்டாங்க எங்கேயும், அந்த இடத்துலயே தங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தங்கிடுறாங்க. அந்த 4 மாசத்தை வந்து இவர் எப்படி ஒரு சாது சங்கமா எடுத்துட்டு அவங்களுக்கு அவங்க அம்மா பணிவிடை செய்யறதோட இவங்களும் பணிவிடை செய்யறாரு நாரத முனியும். அம்மா இல்லாத சமயத்துல அந்த பக்தி வேதாந்தர்களுக்கு வந்து ஏதோ ஒரு பணிவிடை செய்யறது, பரிமாறுறது, அவங்க சாப்பிட்ட இடத்த சுத்தப்படுத்துறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யறாரு. சாது சங்கம்ங்கிறது நம்ம உட்கார்ந்து கலக்கலன்னு பேசி சிரிக்கிறது அது மட்டும் இல்ல, அது ஆக்சுவலா சாது சங்கம் கிடையாது. பகவானை பத்தி பேசி இது பண்றதுதான் சாது சங்கம் இல்லையா? அவங்க கிட்ட நம்ம பணிவிடை செய்யறதும் சாது சங்கம் தான். அவங்க கிட்ட நம்ம பகவானை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அதை அனுபவிக்கிறது எல்லாமே அது சாது சங்கம். இப்ப நாரத முனி என்ன பண்றாரு, அங்க சாது சங்கம் எடுத்துக்கிறாரு அவங்களுக்கு பணிவிடை செய்யறது மூலியமா. இப்ப அவங்க சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை எடுத்து அவங்களோட அனுமதியோட சாப்பிடுறது, அது வந்து பிரசாதமே மகா பிரசாதமா மாறுது இல்லையா? பக்தர்கள் சாப்பிட்டது, பகவான் சாப்பிட்டது பிரசாதம்னா அத பக்தர்கள் சாப்பிட்டு திருப்பி மிச்சம் வைக்கும் போது அதை நம்ம சாப்பிடும்போது அது மகா பிரசாதமா நமக்கு கிடைக்குது. பஜனை கிரியாங்கும் போது நம்ம 16 முறை டெய்லிக்கும் சாண்டிங் பண்றது, 4 அந்த ஒழுக்க நிதிகளை ஃபாலோ பண்றது, புலால் உண்ணக்கூடாது, அது போதை வஸ்துக்கள்ல ஈடுபடக்கூடாது, தகாத உறவுல ஈடுபடக்கூடாது, சூதாட்டம் கூடாது அப்படிங்கிற 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதை நம்ம கடைபிடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயில் சம்பந்தப்பட்ட பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கறது, சாண்டிங் பண்றது, பகவானை வழிபடுறது, சேவை செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளை ஈடுபடுத்திக்கிறது. சோ துருவ மகாராஜ் ஆரம்ப நிலையில பாத்தீங்கன்னா அவரோட ஆசையெல்லாம் லௌகீகமா தான் இருந்தது, அவரோட கோபமும் லௌகீகமா தான் இருந்தது இல்லையா? அவருக்கு வந்து ஆன்மீகமா அவருக்கு ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க அப்பா வந்து 2வது மனைவியோட பையனை தூக்கி ஒரு மடியில வச்சுட்டாரு. இவரு போய் இன்னொரு மடியில உட்காரணும்னு நினைக்கும் போது, போராக்க முயற்சி செய்யும் போது அவங்க சித்தி வந்து நீ உனக்கு அது தகுதி இல்லாதவன், நீ அப்படி உட்காரணும்னா நீ ஏன் வயித்துல பிறந்திருக்கணும், நீ ஏன் வயித்துல பிறக்கணும்னா நீ போய் வாசுதேவரை போய் வணங்குன்னு சொல்லிடுவா. அப்போ அந்த சுருச்சி சொன்ன வார்த்தை அப்படியே சுருக்குன்னு அந்த குழந்தைக்கு 5 வயசு குழந்தை துருவ மகாராஜ் அப்படியே போய் இதயத்துல அப்படியே முள்ளு மாதிரி ஏறுது. உடனே அழுதுகிட்டு, அவங்க அப்பானாவது ஏதாவது சொல்லியிருக்கலாம், முத்தான பாதா அவங்க அப்பா பேரு, ராஜாவும் ஒன்னும் சொல்லல. அப்போ மனைவி வந்து
வெளியில தான் முதல் மனைவி வெளியில தான் ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வெளியில தான் தங்கியிருப்பாங்க. அரண்மனையில எல்லாம் அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த அவரும் காம மயக்கத்துல 2வது மனைவி மட்டும்தான் உள்ள வச்சிருந்தாங்க. இவர் சின்ன பையங்கிறனால உள்ள போயிட்டு வர்றதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கூட பிறந்த தம்பி உத்தமா கூட பிறந்தன்னா அந்த 2வது மனைவி தந்தையோட 2வது மனைவிக்கு பிறந்த பையன் உத்தமா. சோ இவரு சுனிதி தான் துருவாவோட அம்மா பேரு. சுனிதி கிட்ட போய் நடந்தது சொல்லவும் சுனிதி வந்து ரொம்ப நல்ல பக்தை, நல்லவ. அவ வந்து தவறா சொல்ல, அப்படியா சொன்னா அவன் சித்திக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏத்தி கொடுக்கல ஸ்க்ரூவை. இப்ப என்ன சொன்னான்னா, அவங்க சித்தி வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு எது வேணும்னாலும் வாசுதேவர் தான் கேட்கணும், நீ வாசுதேவர்கிட்டயே கேளு. அதை எப்படி கேட்கறது, எனக்கும் தெரியாது எப்படி கேட்கறதுன்னு. பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள்லாம் காட்டுல போயிட்டு தவம் பண்ணுவாங்க பகவானை பார்க்கணும்னு, அவரோட தரிசனம் கிடைக்கணும்னு. அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கும் தெரியாது, அனுபவம் இல்லை. நான் அப்ப காட்டுக்கு போறேன். அவ தடுத்து பாப்பா, என்ன நீ சின்ன பையன், நீ எப்படி காட்டுக்கு போக முடியும், அங்க பாம்பு இருக்கும், பெரிய பெரிய மிருகங்கள் இருக்கும், உனக்கு ஆபத்து வந்துருமேன்னு. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு வந்து எங்க அப்பா உத்தனபாதாவோட அப்பா ஸ்வயம்புவ மனு, ஸ்வயம்புவ மனுவோட அப்பா பிரம்மா, அவங்கள விட பெரிய பதவி எனக்கு தேவை. அதனால நான் போய் தவம் இருக்க போறேன் வாசுதேவரை நினைச்சேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாரு. போற வழியிலேயே நாரத முனி வந்து தடுத்து, நீ சின்ன பையன், போய் பந்து விளையாடுப்பா, நீ எல்லாம் போய் பரமாத்மாவை தேடி போறதுக்கு வயசு இல்லது அப்படின்னு சொல்லி தடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டாரு. ஆனா அந்த பையனோட வைராகியத்தை வந்து சோதனை பண்ணுவாரு. அப்ப துருவன் என்ன சொல்லுவான், இந்த பாருங்க நாரதம்ஜி, எனக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்கன்னா எனக்கு எப்படி வாசுதேவரை பார்க்கணுங்கிற அட்வைஸ் மட்டும் பண்ணுங்க. அது சீக்கிரமா நல்லபடியா அவருக்கு தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அந்த வழியை காமிங்க. எனக்கு இந்த வேற வழியை திருப்பி யூட்டர்ன் எடுத்து வீட்டுக்கு போகணும் அந்த வழியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க. இல்லைன்னா கிளம்புங்க, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன், நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு துருவா சொல்லவும், சரி பையன் வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்கான்னு சொல்லிட்டு, சரி நீ வந்து பகவானோட நாமத்தை சொல்லுன்னு நாம மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போவாரு, தீட்சை கொடுத்துட்டு. அப்ப துருவன் போய் பகவானை நினைச்சு 6 மாசம்தான், 6 மாசத்துல பகவான் காட்சி கொடுப்பாரு. அப்போ உடனே அந்த மனநிலை மாற்றம் வருது. துருவனுக்கு வந்து ஆசைப்பட்டது ஒண்ணு, பௌதீகமா ஆசைப்பட்டான். ஆனா பகவானோட அந்த அனுகிரகத்தால, ஃபர்ஸ்ட் வந்து குருவோட அனுகிரகம், பக்தனோட சாது சங்கம் அனுகிரகம் இல்லையா, அந்த கருணை கிடைச்சது. அது மூலியமா தான் கிருஷ்ணர் கிடைக்கிறாரு இல்லையா, குரு கிடைக்கிறாரு, குரு மூலியமா கிருஷ்ணர் கிடைக்கிறார். அந்த குருவை அனுப்பிச்சு வச்சது யாருன்னா கிருஷ்ணர் தான். சோ நம்மளுக்கு குரு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம குருவை வேண்டி கிருஷ்ணர்கிட்ட ப்ரே பண்ணணும். அந்த முயற்சி நம்ம தான் எடுக்கணும். அப்போ துருவ மகாராஜுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த மழலை வார்த்தைகள் தான் ஒரு துருவா 5 வயசு பையனுக்கு. அதனால பிரேயர் கூட எப்படி பண்றதுன்னு தெரியாது, பகவானை பார்த்து என்ன ப்ரே பண்ணணும் கூட தெரியாது. நமஸ்காரம் பண்ணுவோம், ஆனா என்ன பேசணும், எப்படி பாராட்டி பேசணும், எப்படி பகவானோட நாமத்தை, ரூபத்தை, குணத்தை, லீலையை எப்படி பெருமையா பேசணும் ஒன்னும் தெரியல. அது தெரியலங்கிறத பகவான் உடனே புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவரு அந்தர்யாமி, எல்லாமே தெரிஞ்சவரு, எல்லாத்துக்கும் இதயத்திலயும் இருக்கிறவர் இல்லையா. உடனே பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. தன்னோட சங்கால தன்னோட பக்தன் துருவனோட தலையை தொடவும் உடனே துருவனுக்கு எல்லா ஞானமும், ஆன்மீக ஞானம், பக்தி ஞானம் கிடைச்சு, அப்ப நான் வெறும் இதைதான் தேடிட்டு இருந்திருக்கேனா, உடைஞ்சு போன கண்ணாடி இதைதான் தேடிட்டு இருந்திருக்கேனா, இவ்வளவு நல்ல சிந்தாமணி ரத்னக்கள் செந்தாமணிகள் கிடைக்கும் போது பக்திய சொல்றான் துருவன். எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கிறப்போ நான் ஆஃப்டர் ஆல் எதைக்கு தேடி இருக்கேன், பௌதீக விஷயங்களை தேடி இருக்கனே அப்படின்னு தன்னைத்தானே நொந்துகிட்டு பெரிய பக்தனாகி நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் வந்து அந்த துருவ மகாராஜுக்கு ஏற்பட்ட அந்த மாற்றம் இல்லையா. சோ அனர்த்த நிவர்த்திங்கிறது நம்மளோட அனர்த்தங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை வந்து விடுறது. காமம், குரோதம், பேராசை, கர்வம், இந்த மாதிரி பல அனர்த்தங்கள் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா. இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணணும், கெட்ட விஷயங்கள்லாம் விடணும். முக்கியமா இந்த 4 விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது, புலால் உண்ணாம இருக்கிறது, சூதாட்டம், அப்புறம் போதை வஸ்துக்கள், அதுக்கப்புறம் தகாத பால் உணர்வு, இது எல்லாத்தையும் தகாத பால் உணர்வு இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நல்ல விஷயங்களை சேர்த்த கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும்.
நம்ம உதாரணம் பார்த்தோம் இல்லையா, சைத்தன்ய சரிதாமிர்தத்துல ஜஹாய் மதாய்னு 2 பேரு பிராமணர்களாதான் பிறந்து நல்ல வேலை பண்ணி கடைசியில என்னவா மாறி இருப்பாங்க அப்படின்னா பாவம் பண்ற ஜென்மங்களா மாறி இருப்பாங்க. இவங்க இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபலுமே பிரேக் பண்ணி இந்த 4 விஷயங்கள் தான் அவங்களோட மெயின் ஆக்குபேஷனாவே இருக்கும். இப்ப அவங்களும் அந்த அனர்த்த நிவர்த்தி, அதை நிவர்த்தி பண்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நித்யானந்த பிரபுவோட கருணையால அவங்க 2 பேரும் சேர்ந்து நித்யானந்த பிரபுவை அடிச்சும் கூட நித்யானந்த பிரபு அவங்க மேல கருணை காமிச்சு சைத்தன்யா மகாபிரபு சுதர்ஷன் சக்கராவை ஏவி விட பாப்பாரு இவங்களை கொல்றதுக்கு. அப்ப நித்யானந்த பிரபு இந்த கலியுகத்துல இது நடந்து ஒரு 525 வருஷத்துக்கு முன்னாடிதான் இது நடந்தது. கலியுகத்துல நம்ம இதையெல்லாம் தடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் பாவம் பண்றவங்க இருக்கதான் செய்வாங்க. நம்ம கொல்லணும்னா கலியுகத்துல இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இல்லையா, எல்லாத்தையும் கொல்ல வேண்டியது வரும். அப்போ நம்ம வந்ததுக்கான பர்பஸே போயிடும். நீங்க கருணா அவதாரம், அதனால நீங்க கருணையோட இவங்களை மன்னிச்சு இவங்களை நீங்க ஏத்துக்கணும்னு உடனே கட்டி பிடிப்பாரு சைத்தன்யா மகாபிரபு. அப்ப உடனே அவரோட திருமேனி கௌரங்க அங்கம்னா பாடி இல்லையா, அந்த பாடியிலே பார்ட்ஸ் அந்த பாடி கௌர அப்படின்னா தங்கம் போல இருக்கிற அந்த பொன்னிற மேனி உடனே கருப்பாகுதான். ஒரு க்ஷணம் கருப்பாகி திருப்பியும் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அவரு அந்த கட்டி பிடிக்கும் போது அவங்களோட பாவம் எல்லாம் அவரு எடுத்துக்கிறாரு இல்லையா, கருணையோட அந்த ஜகாய மதாயோட பாவங்களை எடுத்துக்கிட்டு ஒரு செகண்ட் கருப்பாவது திருப்பியும் அது ரிலீஸ் ஆகி மறுபடியும் கௌரங்காவே மாறுறாரு. சோ அதுல இருந்து தெரியுது அவரோட கருணை எந்த அளவுக்கு. அது நித்யானந்த பிரபு மூலியமா. ஏன்னா கிருஷ்ணரோட பக்தர்கள் ரொம்பவே கருணைசாலி. நித்யானந்தா யாரு அப்படின்னா அனந்த சேஷர் தான். பலராம் தான் நித்யானந்தரா வந்தாரு. அப்புறம் நிஷ்டாக்கு உதாரணம் பார்த்தோம்னா ஹரிதாஸ் தாக்கூர். அவரு 22 சந்தையில வச்சு அவர் சாட்டையால அந்த முகமதியன் அரசு அடிக்க வச்சிருப்பாரு. பிராமணன் போட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இவரு நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு, ஹரிநாமத்தை அப்படிங்கறத சொன்னவும் இப்ப இவரை பனிஷ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை 22 மார்க்கெட் பிளேசஸ்ல சாட்டையால அடிங்க, அப்ப அவன் செத்துருவான், அதை பார்த்து மத்தவங்க திருந்திருவாங்க, இது மாதிரி இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஐடியால இந்த தண்டனையை கொடுப்பான். அவருக்கு பகவான் மேல இருந்த நிஷ்டான்னா ஒரு ஃபேமான ஒரு நம்பிக்கை. அதாவது எப்பவுமே இந்த எப்படி சொல்றதுன்னா, ஒரு கடல் வேணும். இப்போ ஒரு தண்ணி இருக்கு, ஒரு டிஷ்ல தண்ணி இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு போட்டோம்னா உடனே கலங்கும் இல்லையா. ஆறுல போட்டாலும் இந்த கலக்கம் இருக்கும். இப்போ பகவத்கீதையிலே இந்த உதாரணம் வரும். ஆறு கடல்ல கலக்கும் போது அந்த கடல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்த மாதிரி காமிச்சுக்காது. அது பாட்டுக்கு அது கண்டினியூ பண்ணும் அதனோட டியூட்டிய. ஆறு கலந்துருச்சேன்னு அஜிடேட் ஆகாது. அது போல தீராஸ் சித்த பிரக்ஞாஸ் எப்படி இருப்பாங்க, பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த நிஷ்டாவோட இருப்பாங்க, ஸ்டெடியா இருப்பாங்க அவங்களோட பக்தியில. இன்னைக்கு உறவினர்கள் வந்துட்டாங்க, நாளைக்கு விசேஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுற மாட்டாங்க. அவங்களோட பக்தியில அவங்க இந்த நிஷ்டை இருக்கும் இல்லையா. இப்ப நம்மளும் அதை ட்ரை பண்ணணும். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு கிருஷ்ணா கிட்ட ப்ரே பண்ணிட்டு நம்மளும் அந்த நிஷ்டாவோட இருக்கணும் அப்படின்னு நம்மளும் ப்ரே பண்ணிக்கணும். ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி எந்த ஒரு சோதனை வந்தாலும் ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணாரு, ஒரு தடவை விபச்சாரிய அனுப்பிச்சு வச்சாங்க அவரை மயக்கணும்னு. ஆனா விபச்சாரிதான் இவரோட பக்தியில மயங்கி அவளும் ஒரு பக்தையாயிருவா, பெரிய பக்தையா. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனலா இருக்கும். நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மத்தவங்களையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நம்ம அந்த பியூரிட்டியை கொண்டு வரணும். இந்த ருச்சி வேணும். அடுத்த நிலை ருச்சி. ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா. இப்போ ருச்சினா அந்த டேஸ்ட். பக்தி பண்றதுல, பக்தி சேவை பண்றதுல நமக்கு கிடைக்கிற அந்த டேஸ்ட். எப்படா நம்மளுக்கு இந்த பகவத்கீதை கிளாஸ் வரும், எப்ப நம்ம கீர்த்தன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஆர்வமா எதிர்பார்க்கறது. அதை விட்டுட்டு ஒரு கடமையா, இப்போ 6 மணி ஆயிடுச்சா, நம்மளுக்கு ஒரு வகுப்பு இருக்கு, நம்ம அட்டன் பண்ணணும், போர் அடிக்கும் இருந்தாலும் அட்டன் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த எண்ணம் இல்லாம நீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. நான் உங்களை சொல்லல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம அந்த ஆர்வத்தை நம்ம மத்தவங்ககிட்டையும் கொடுக்கணும். ஆர்வமா நம்ம வகுப்புல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன சின்ன பிராக்டிக்கல் விஷயங்கள் தான் நம்ம சொல்றோம் இல்லையா. சோ ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அந்த அளவுக்கு சாண்டிங் பண்ணும்போது மரத்துக்கடியில உட்காந்துதான் சாண்டிங் பண்ணுவாரு.
அது ரூப கோஸ்வாமிஸ், அந்த கோஸ்வாமிஸே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மரத்துல கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது அவங்களுக்கு. வீடு வாசல்னு இல்லாம அவங்கள பணக்காரங்களா இருந்தவங்க காசெல்லாம் கொடுத்துட்டு ஒண்ணும் இல்லாம அவங்க வந்து மெயின்டைன் பண்ணாங்க லைஃப. வந்து பகவான நாமத்தை சொல்லிட்டு அந்த பகவத் காரியத்துல டியூட்டிஸ்ல மட்டும் ஈடுபட்டாங்க, புக் எழுதுறது அந்த மாதிரி எல்லாம். சோ அவங்க வந்து 3 நாளைக்கு மேலேயோ என்னமோ ஒரு மரத்துக்கு கீழே தங்க மாட்டாங்களாம். இப்ப புஸ்தகம் எழுதுறதுக்கு தான் மரத்துக்கு கீழேயே போறாங்க. அவங்க ஹரிநாமத்தை சொல்றதுக்கு, கீர்த்தன் பண்றதுக்கு, புக் எழுதுறதுக்கு, அந்த மாதிரி உபதேசாமிர்தா, திரசாமிர்த சிந்து இதெல்லாம் இவங்க மூலியமா வந்ததுதான் நமக்கு புஸ்தகங்கள். இப்போ ஏன் அப்படின்னா 3 நாளைக்கு மேல இருந்தா இது என்னோட மரம், இந்த இடத்துலதான் நான் உட்காருவேன், இந்த இடத்துலதான் எனக்கு எறும்பு கடிக்காது அப்படிங்கிற அந்த ஒரு பற்றுதல் வந்துரும் இல்லையா. அதுக்காக கூட அவங்க அந்த மரத்தை கூட வந்து ஒரு நமக்கு அப்படிங்கிற ஒரு உரிமை எடுத்துக்க கூடாது, நம்ம இத்தனை நாளைக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு இருந்தாரு. சுகதேவ கோஸ்வாமி இன்னுமே அந்த பால் கறக்கிற நேரம் எவ்வளவோ, 3/4 மணி நேரம்னா அந்த பால் கறக்கிற நேரம் தான் அவரை ஒரு வீட்டுல போய் யாசகம் எடுத்துக்குவாரு. அதுக்கு மேல அங்க இருக்க மாட்டாரு, அந்த அட்டாச்மெண்ட் வந்துரும்னு. புரியுதுங்களா? இப்ப நம்மளே வந்து ஒரு வீடுக்கு குடி போறோம் அப்படின்னா இது தன்னோட வீடு. ஒரு பக்தர் சொன்ன உதாரணமே சொல்றேன், அவங்களோட வாழ்க்கையில நடந்ததே சொல்றேன். அவங்க வந்து ஒரு நல்ல பக்தர், எங்களுக்கு அவங்க சீக்ஷா குருன்னு சொல்லலாம் ஆரம்ப நிலையில ஆஸ்திரேலியால இருக்கும்போது. இப்ப அவங்களோட வீடு வந்து புதுசா வாங்கி குடி போயிருக்காங்க. இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்க அவங்க இதுல வகுப்புல ஆரம்பிக்கும் போது ஜாயின் பண்ணும்போது இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு அவங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. பட் அவங்க சொன்ன இது வந்து என்னன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய வீடா கட்டி குடி போயிருக்காங்க. அந்த வீட்டுல இருந்து நிறைய பக்தி சேவை செஞ்சிருக்காங்க. பெரிய பெரிய மகான்கள் பக்தர்கள் வந்து மகாராஜ்கள் இருப்பாங்க இல்லையா, குரு ஆச்சாரியார்கள், அவங்க எல்லாம் வரும்போது இவங்க வீட்டுல தங்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சு இவங்களே ஏர்போர்ட்ல போய் அவங்கள பிக்கப் பண்றது, டிராப் பண்றது, அவங்களோட வீட்லயே வசதியா அவங்களுக்கு ரூம் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச பிரசாதத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு சேவை பண்றது. அவங்க கோயில்ல கிளாஸ் கொடுக்குறாங்கன்னா இவங்கள அந்த பக்தரை பெரிய பக்தர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஆச்சாரியர், அவங்கள வந்து கிளாஸுக்கு குடுக்கறதுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அப்புறம் டிராப் பண்ணிட்டு திருப்பி பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறதுன்னு சேவைகள் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அந்த வீட்டு மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த வீடு இது நம்மளோட வீடுங்கிற ஒரு பற்றுதல் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இவங்க வெளியில போயிருக்கும் போது ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயிட்டானா என்னமோ, திருடன் வந்திருக்கான், திருடிட்டு போனானா என்னங்கிறது தெரியல. திருடன் வந்து வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கு அவங்க வந்து பார்க்கும்போது. அப்போ அந்த பயம் வரும் இல்லைங்களா, தன்னோட வீட்டுல ஒரு திருடன் வந்துட்டு போயிட்டான், 3வது மனுஷன் திருடன் வந்துட்டான், எடுத்துட்டானா என்னமோ அது தெரியல. அப்போ அந்த பயம் வந்து அவங்களுக்கு அந்த வீட்டு மேல இருந்த பற்றுதல் என்னாச்சு, அந்த காமம், ஆசை அல்லது ராகா, இந்த நம்மளோட ஸ்லோகத்துப்படி பார்த்தோம்னா ராகா என்னவா மாறிச்சுன்னா பயமா மாறிச்சு. அதுக்கப்புறம் அதுவே கோபம் ஆயிடுச்சு, என்ன இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கோபம், குரோதா. இப்ப அவங்க முடிவு பண்ணாங்க, நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஒரு வீட்டுக்கு போய்க்கலாம், இவ்வளவு ஆடம்பரமான வீடு தேவையில்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான வீட்டுக்கு போயிட்டு பகவானோட கோயிலுக்கு பக்கத்துலயே வந்துட்டாங்க. அந்த வீட்டை வந்து வித்துட்டாங்களோ வாடகைக்கு விட்டாங்களோ சம்திங் லைக் தட். அந்த வீடோட சம்பந்தம் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கோயில் பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப கோயிலுக்கும் தினசரி வந்துட்டு போறக்கும் அது உதவியா இருக்கும். தூரமா இருந்தாங்க முதல்ல, அப்ப கோயிலுக்கு வந்து போற சிரமமா இருக்கும்ட்டு இப்ப பக்கத்துல. அப்ப அந்த நடந்த நிகழ்வை வந்து அவங்க பாசிட்டிவா பார்த்து எப்படி பற்றின்மையா இருக்கணும், நம்மளோட வீடுதான்னாலுமே இது எனக்கு பகவான் கொடுத்த ஒரு சேவைக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. இப்ப நம்ம ஒரு கேர் டேக்கர், இப்ப நம்ம கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கை கொடுத்து இதை பாத்துக்குங்க, நான் டாய்லெட் போயிட்டு வந்தாருன்னு இப்ப பஸ்ல போறோம்னு வச்சுக்கோங்க, ட்ரெயின்ல போறோம், பக்கத்துல இருக்க கொஞ்ச நேரம் பாத்துக்குங்க போயிட்டு வராங்கன்னா நம்ம யாரு அந்த இதுக்கு ஓனரா, அந்த பேக்குக்கு கிடையாது, ஒரு கேர் டேக்கர். அவங்க வந்து வாங்கிட்டு போற வரைக்கும் நம்ம பாத்துக்கிறோம். இப்ப நான் பேங்க்ல வேலை செஞ்சேன், டிரான்சாக்ஷன் வந்து கோடிக்கணக்குல நடந்தாலும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது எனக்கா வரப்போகுது, யாரோ சம்பாரிச்சாங்க, யாரோ பேங்க் நடத்துறாங்க, நான் அவங்களுக்கு ஒர்க் பண்றேன். அப்ப அந்த டிரான்சாக்ஷன் மானிட்டரிங் ஏதாவது நான் என்னோட ஒர்க் ரிலேட்டடா பார்க்கும்போது மாறுது. நானே சில சமயம் டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, ஆக்சுவலா நான் பிரான்ச்ல ஒர்க் பண்ணல, பேங்க் டைரக்டாவும் நான் அந்த கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ற ஜாப் கிடையாது.
பட் என்னோட ஜாப்ல அதுவும் சில சமயம் வரும். அப்போ அது வரும்போது லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல அது டாலர்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது என்னோடதானா கிடையாது. அப்ப அது மேல நம்மளுக்கு பற்றுதல் வரும்னா கிடையாது இல்லையா? ஏன்னா அது என்னது கிடையாது. என்னதே இருந்தாலுமே இப்ப என்னோட வீடே இருக்குன்னாலுமே நம்மளுக்கு அது மேல பற்றுதல் கிடையாது. அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த ஒரு அது மேல அது ஏதாவது நடந்தா கூட, இப்போ அந்த வீட்டுல அந்த பக்தையோட வீட்டுல திருடன் வந்தான் அப்படிங்கிறோம். அப்ப அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து பிடிச்ச ஒரு விஷயம், வாழ்க்கையில பிடிச்சதா இருந்த விஷயம் என்னவா மாறுச்சு? பயமா மாறுச்சு இல்லையா? அதுக்கு நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்தே நம்ம ஒரு இந்த மாதிரி அனுபவஸ்தர்கிட்ட இருந்து கேட்டு நம்ம ஆரம்ப நிலையில இருந்தே நம்ம அந்த மாதிரி பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோம்னா, வீத்த ராக, வீத்த பய, வீத்த குரோத, அந்த அட்டாச்மெண்ட், பற்றுதல் ஆகட்டும், பயமாகட்டும், அந்த கோபமாகட்டும், பௌதீக விஷயங்கள்ல இது எல்லாத்தையும் நம்ம விட்டு வந்தோம்னாலே. ஆனா நம்ம எது மேல பற்றுதலா இருக்கணும் அப்படின்னா, ஆசக்தி, பயங்கரமான ஒரு பற்றுதல் எது மேல இருக்கணும்? கிருஷ்ணா மேல இருக்கணும். அவருக்கு செய்யற தொண்டு மேல, பக்தி தொண்டு மேல இருக்கணும். அப்ப எப்பவுமே நம்ம கிருஷ்ணரை நினைச்சிட்டு அவருக்கு என்ன பண்ணலாம், எப்படி சேவை பண்ணலாம் அப்படின்னு கோபியர்கள் நினைக்கிறாங்க இல்லையா? கிருஷ்ணரோட அந்த வேணு கானத்தை கேட்டா உடனே அவங்களோட அப்படியே எப்படி வருவாங்கன்னா, ஒரு கண்ணுக்கு மை போட்டுட்டு இருப்பாங்களாம், இன்னொரு கண்ணுக்கு போட மறந்துருப்பாங்க. அப்படியே இழுக்கிட்டு வந்துருவாங்க. அப்படியே மறந்துட்டு ஒரு இடத்துல அப்படி போட போட கண்ணுல அப்படி அந்த இது மை கரை வந்துரும். அதோட ஓடுவாங்க. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க, அது சரியா கூட அமைஞ்சிருக்க மாட்டாங்க, அப்படியே போட்டுட்டு போவாங்க. அந்த குழந்தைக்கு சேவை பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போவாங்க. அந்த அந்த கிருஷ்ணர் மேல இருக்கிற அந்த பற்று, அந்த பியோர் லவ், பிரேமை வந்து அவங்களையே மறக்க வைக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த அட்டாச்மெண்ட் வேணும் கிருஷ்ணர் மேல. பாவா, இது வந்து பிரேமையோட முன்னத்த நிலை வந்து பாவா. அந்த பியோர் லவ் வர்றதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் வரும் பாத்தீங்களா, அந்த நிலை இது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பகவானை பார்க்கும்போது அப்படியே கண்ணுல தார தாரையா தண்ணி ஒழுகுறது. பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கோன்னு நினைக்கும் போதும் தார தாரையா ஒழுகுது. பகவான் எங்கூட தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதும் தண்ணி வருது கண்ணுல. நம்ம விக்கிரகத்தை தொட்டு சேவை பண்ணும் போதும் நம்மளுக்கு அந்த ஒரு அந்த அட்டாச்மெண்ட்ல ஒரு லவ்ல வந்து நம்மளுக்கு ஒரு பதட்டம், எங்க நம்மளை விட்டு போயிடுவாரா, இல்ல நம்ம ஏதோ ஒரு உணர்வு. போக மாட்டாரு ஆப்வியஸ்லி, நம்ம கூட தான் இருக்காரு, விக்கிரக ரூபத்திலயும் இருக்காரு, அந்தர்யாமியாவும் இருக்காரு, வாசுதேவனா எல்லா வசமும் இருக்காரு. சோ அது மாறாது. நம்மளோட உணர்வுகள் தான் மாறி மாறி நம்மளுக்கு அந்த எமோஷன்ஸ் வருமே தவிர, அவரு எப்பவும் இருக்காரு நித்தியமா எல்லா இடத்துலயும். கோலக்க விருந்தாவன்ல இருந்தாலும் நம்ம கூட இங்க ரைட் நவ் இங்கேயும் இருக்காரு. ஹரிகதை கேட்கிற இடத்துல, பேசுற இடத்துல எல்லாம் இருக்காரு இல்லையா? அந்த பாவம்ங்கிறது அந்த நிலை, ஒரு சில அறிகுறிகள், சிம்டம்ஸ் வருது நமக்கு. சில சமயம் ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து போறது வந்து ஒரு உதாரணம் காமிக்கிறதுக்காக. இப்போ ட்ரெய்லர் போடுவாங்க தெரியுங்களா, முழு படம் போடாம சில சமயம் ட்ரெய்லர் போட்டு காமிப்பாங்க. அப்ப அந்த ட்ரெய்லர்லயே நமக்கு பிடிச்சிரும், ஆஹா இந்த படத்துக்கு போகணும். இந்த மகா அவதார் நரசிம்மா மூவி வந்துச்சு இல்லைங்களா, இன்னும் ஓடிட்டு இருக்கு சில இடங்கள்ல. இந்த நரசிம்மர் மூவியோட ட்ரெய்லர் போட்டாங்க. அப்ப அந்த ட்ரெய்லர் பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்து, நம்ம இந்த படத்துக்கு போயே ஆகணும், இந்த படத்தை போய் பார்க்கணும். பகவானோட அவதாரத்தை படமா, பகவதத்தை வச்சு படமா எடுத்திருக்காங்க, அதை நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆசை வரும். அது போல அந்த பாவ நிலை வந்து பிரேம நிலையோட முன்னாடி இருக்கிற நிலைங்கிறதுனால, பிரேமையில அனுபவிக்க வேண்டியதோட சில அறிகுறிகள் நமக்கு பாவ நிலையிலேயே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற அந்த ஆசை வரும் பாத்தீங்களா. அப்ப அந்த பக்தி பண்ணுவோம், அந்த பியோர் லவ் நம்ம கிட்ட வரும் பகவான் மேல. அப்புறம் நரோத்தமதாஸ் தாக்கூருங்கிறவர், அவரு ஒரு சிறந்த பக்தர் தான். அவரு பாடும்போது அப்படியே அழுதுகிட்டே பாடுவாரு. இப்ப சைத்தன்யா மகாபிரபு கிருஷ்ணரே சைத்தன்யாவா வந்தாரு, ஆனா அவரே என்ன பண்ணுவாரு, அழுவாரு, தேம்பி தேம்பி அழுவாரு கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு. ஏன்னா அவரோட மூடு வந்து பக்தரோட மூடு இருந்ததுனால அவரு பக்தியில அப்படியே வாழ்ந்து காமிப்பாரு. அப்போ அழுவாரு. ஜெகநாத ரத யாத்திரா, ஜெகநாதருக்கு முன்னாடி பிருந்தாவன லீலை, ஏன் கிருஷ்ணரே பிருந்தாவன் லீலை வந்து ரோஹிணி தேவி சொல்லிட்டு இருக்கும் போது, எல்லா துவாரக ராணிகளுக்கும் சொல்லிட்டு இருக்கும்போது, கிருஷ்ணரை பத்தி பலராம் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சுபத்ரை வந்து செக்யூரிட்டி கார்டு மாதிரி முன்னாடி கதவுக்கு முன்னாடி நிக்க வச்சிருவாங்க
யாராவது வந்தாங்கன்னா சிக்னல் கொடு, நாங்க ஸ்டாப் பண்ணிடுறோம்னு. முக்கியமா கிருஷ்ண பலராம் வராம பாத்துக்கோன்னு. கிருஷ்ண பலராம் ஏதோ மீட்டிங் போயிருப்பாங்க அப்போ வெளியூருக்கு. அவங்க என்ன ஆச்சு, எதேச்சியா அவங்க முன்னாடியே முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கா, விருந்தாவன் லீலை ரோகிணி மாதா அங்க கூட தானே இருந்திருப்பாங்க. இப்போ ஈகரா துவாரகா ராணிகள் எல்லாம் 16,108 ராணிகள் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிட்டது. அவங்க எல்லாரும் சொல்லுங்க கோவர்தன்ல விருந்தாவன்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட சுபத்திரை வந்து கை காலெல்லாம் விரைச்சு கண்ணெல்லாம் பெருசாகி அதை ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க, ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. தன்னோட எக்ஸ்டர்னல் கான்சியஸே போயிருச்சு, இன்டர்னலா அப்படியே உள்ள ஃபுல்லா அப்சர்வ் ஆகி ஒரு பாகத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் கிருஷ்ண பலராம் வர்றாங்க. என்ன தங்க முன்னாடி நிக்கிறாரு கதவுக்கு முன்னாடி. அந்த ஹால் எவ்வளவு பெரிய ஹாலா இருக்கும், 16,108 ராணிகள் உள்ள இருக்காங்க. ரோஹிணி மாதா இவங்களுக்கு எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஹாலா இருக்கும், அசம்பிளி ஹாலா. அதுக்கு முன்னாடி கதவுல இவங்க நின்றுட்டு இருக்காங்க. என்ன நின்றுட்டு இருக்கா தங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல வர்றாங்க. இவங்களுக்கு கேக்குது லீலை போயிட்டு இருக்கு, விருந்தாவன் லீலை. உடனே அவங்களுக்கும் கை காலெல்லாம் உள்ள எடுத்துக்கிச்சு, கண்ணெல்லாம் முட்டை கண்ணா பெருசாயிருச்சு. அப்படியே அவங்களும் பிரமிச்சு ஆச்சரியமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கதையே அவங்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்குது. அந்த லீலையில கண்ணுல தண்ணி வருது. அந்த உருவம் தான் ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரா. அந்த ஹரிகதை லீலைய கேட்ட கிருஷ்ண பலராம் சுபத்ரையே அப்படியே கண்ணை திறந்து விரிச்சு நிக்கிறாங்க. அத நம்ம வழிபடுறோம். ஜெகநாத் பூரியில வந்து அந்த விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, நம்ம வீட்லயும் சில பேர் நம்ம வழிபடுறோம். அந்த மூடு வந்து இந்த விருந்தாவன் மூடு வந்து அவ்வளவு அற்புதமான மூடு. அதுதான் பிரேமை. கடைசியில டாப் மோஸ்ட் ஸ்டேஜ், கடைசின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பக்தியில கடைசி நிலைன்னு எதுவுமே கிடையாது. எப்பவுமே அது எவர் இன்க்ரீசிங் தான், அன்லிமிட்டடா. அப்ப இந்த கிருஷ்ணாக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட பௌதிக ஆசையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஹையஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுறது. ராதாராணி கிட்டதான் அது இருக்கு. டாப் மோஸ்ட் பிரேமையா கிருஷ்ணா மேல இருக்கிறது ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணியோட பிறந்த நாள் விழா வந்து நம்ம 31ஆம் தேதி கொண்டாட போறோம். அப்ப நான் ஆன்லைன்ல கிளாஸ் வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கலந்துக்க பாருங்க. கோயிலுக்கு வர முடிஞ்சவங்க வாங்க, இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆன்லைன்ல கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது 4.10 ஸ்லோகம், 10வது ஸ்லோகம் இது. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு 11வது ஸ்லோகத்துல இருந்து பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. வன்ஷா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபியவிச்ச பதிதானாம் பாவனேபிய வைஷ்ணவேபிய நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பகவத் கீதை கி ஜெய். ஆல் க்ளோரிஸ் டு தி அசெம்பிள்ட் டிவோட்டீஸ். ஹரே கிருஷ்ணா.